அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சண்டை நம்ம லைஃப் பார்ட்னர் கூட வருதுன்னு வைங்களேன். ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு அவங்க நம்மளை கேட்கும் பொழுது, நம்ம ஏதோ ஒரு பதிலை சொல்கிறோம். ஸோ இவ்வளோ செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக போயிடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சண்டைன்னு பேர். இதில் வந்து யாருமே அவங்களும் சரி நாமளும் சரி ஹர்ட் ஆகிறதில்ல. இதே அவங்க வந்து ஏன் இவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கேட்கும்பொழுது, அவங்க ஒரு வேளை சம்பாரிச்சிட்டு இருந்தாங்கன்னா சம்பாதிக்கிற திமிரு, அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் சொல்லும் பொழுது அது அவங்க மனசை வந்து காயப்படுத்தும். ஸோ காயப்படுத்துதல் வந்து ரணம், அது வந்து ஆறாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சண்டைங்கிறது வந்து ஒரு சச்சரவு. அந்த சச்சரவு வந்து பார்த்திங்கன்னா முரண். அது வந்து ஈஸியாக நம்ம சரியாயிடும். ஆனால் நம்ம அவங்களுக்கு எந்த வார்த்தை பிடிக்கலையோ அந்த வார்த்தையை சொல்லி நாம் அவங்கள காயப்படுத்தும் பொழுது அந்த ரணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. ஆறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய பார்ட்னருக்கு அல்லது நம்மளுடைய வாழ்க்கை துணைவர்களுக்கு எந்தெந்த வார்த்தைகள் பிடிக்காது, எந்தெந்த வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்தும் அப்படிங்கிறத உளப்பூர்வமாக உணர்ந்து நம்ம அதை சொல்லாமல் தவிர்க்கும் பொழுதே பெரும்பான்மையான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நன்றி.